ஞாயிற்றுக்கிழமை காலையில் அம்மா 2 வகையான மீன் வாங்கி வச்சுருந்தாங்க. ஒன்று ஜிலேபி மீனும் சங்கரா மீனுங்க. ஜிலேபி மீன் நல்லா பெருசாக இருந்ததுனால அதை வறுக்கிறதுக்காகவும், சங்கரா மீன் வந்து குழம்பு வச்சுக்கலாம், குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. 2 மீனுமே எடுத்துகிட்டு போய் நான் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா நிலத்துக்கு வந்து உர மூட்டை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை அவரால் தூக்கவே முடியலைங்க. எப்படியோ தூக்கி ஒரு வழியாக வண்டியில் வச்சுட்டு நிலத்துக்கு எடுத்துகிட்டு போனார். கூடவே ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்கள் பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். நிலத்து வரைக்குமே அந்த ஆட்டுக்குட்டி இப்படியே தாங்க அவர் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கும். அம்மா ஒரு வேலையாக பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி கோழி, அதுக்கப்புறம் சில செடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி ஆல்ரெடி இருந்ததை திருடிட்டு போயிட்டாங்க. அதனால் வளர்க்குறதுக்காக ஒரு கோழியும், திராட்சை கொடி நம்ம மண்ணில் வந்து நட்டு பார்த்தா எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக வந்து ஒரு திராட்சை கொடியும், கனகாம்பரம் செடி, முல்லைக்கொடி, அதுக்கப்புறம் நாட்டு கொய்யா, இந்த மாதிரி சில செடி கன்றுகளை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையெல்லாம் வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க.